கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு 13:12. Matthew 13:12. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். எப்படி? இது கொஞ்சம் நம்மளை பொறுத்தளவுக்கு வித்தியாசமானதாக இருக்கு இல்லையா? ஏன்னா நம்ம யார் இல்லையோ இல்லாதவனுக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஒருத்தனுக்கு இல்லைன்னா அவனுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைப்போம். ஆனால் இங்கே என்ன, யாருக்கிட்ட இருக்கோ அவனுக்கு கொடுக்கப்படும், யாருக்கிட்ட இல்லையோ அவன்கிட்ட இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது ஆவிக்குரிய முறையில் யார் கர்த்தரை அறிந்து கொண்டு கர்த்தருக்கென்று வாழணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சத்துக்கு ஒருத்தன் மன வாஞ்சையாக கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், எனக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருவன் விரும்பி அதை நாடுகிறானோ அவனுக்கு கொஞ்சம் இருக்குது. எதை கர்த்தரை தேடணுங்கிற ஒரு தாகம் இருக்குது, அவனுக்கு இன்னமும் கொடுக்கப்படும். அவன் என்ன, பரிபூரணமும் அடைவான். அதாவது சகல சத்தியங்களுக்குள்ளும் நடத்தப்படுவான். அதாவது ஒரு ஒரு முழுமை மாத்திரமல்ல, பூரணம் மாத்திரமல்ல, பரிபூரணமாக ஒரு கர்த்தரை நான் அறிந்து கொள்ள வேண்டும், கர்த்தரை நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ரகசியங்கள் எனக்கு தெரிய வேண்டும், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் என்ன என்பது நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடக்கூடிய ஒருத்தருக்கு என்ன, அவர் முழுமையாக பரிபூரணம் அடையக்கூடிய அளவிற்கு கொடுக்கப்படும். ஆனால் யார் பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள ரகசியத்தை அறியணும், பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லாமல் இருக்கிறானோ அவன்கிட்ட என்ன இருக்கோ அதுவும் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் இதே வசனம் மத்தேயு 25வது அதிகாரம் 29வது வசனத்துலையும் பார்ப்பீங்க. அதே மாதிரி லூக்கா 19வது அதிகாரம் 26வது வசனத்துலையும் பார்ப்பீங்க. அங்கேயும் சொல்லும்போது என்ன, உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அங்கே பரிபூர்ணம் என்பது சொல்லப்படலை. ஆனால் அங்கே மத்தேயில் எழுதும்போது 2 இடத்துலையும் உள்ளவனுக்கு பரிபூரணமாக கூடிய அளவிற்கு கொடுக்கக்கூடியது. அப்போ ஒரு ஒரு தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவன் யார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்வது அவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும். அதாவது யார் தேடுகிறாங்களோ, ஏன்னா முன்னாடி சொல்லும்போது தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். அப்போ என்ன, நீங்கள் யார் என்ன கேட்குறீங்களோ, யார் இன்னும் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறீங்களோ அவங்களுக்கு இன்னும் கொடுக்கப்படும். ஏன்னா யாக்கோபு எழுதும்போது தன் நிறுவனத்தில் என்ன எழுதினார், யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், எவனொருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் கேட்க கடவன், அவனுக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கப்படும், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல். அப்போ யார் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேடுகிறானோ அவனுக்கு பரிபூரணம் அடையக்கூடிய அளவிற்கு கொடுக்கப்படும். ஆனால் அதே சமயத்தில் இல்லாமல் இருக்கிறவன்ட, அதை தேடாது இருக்கிறவன்ட கொஞ்சம் இருந்துச்சுனாலும் அதுவும் அவன்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அவன் முழுமையான இருளுக்குள்ளே செல்லடைவான். சரி, இதனால் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நான் அறிந்து கொள்ளும், தேவனை எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், நான் இன்னும் தேவனுக்கென்று வாழ வேண்டும், அவருடைய காரியங்கள் என்ன என்பதை நான் இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேடுதல் உங்ககிட்ட இருக்கா? அந்த ஒரு தேடுதல் இருந்ததுன்னா உங்களால் நீங்கள் என்ன, கர்த்தர் தனக்குரிய காரியங்களை உங்களுக்கு இன்னும் சொல்லி கொடுக்க முடியும். இந்த பழைய காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஊரில் இந்த அடி பம்பு சொல்லுவோம். ஏன்னா அந்த போர் போட்டு கிராமங்களில் அந்த காலங்களில் தண்ணி இல்லாதப்போ போர் போட்டு ஒரு அடி பம்பு போட்டு விட்டு போயிடுவாங்க, நல்ல ஒரு ஆழமாக போர் பம்பு போட்டு. ஆனால் என்ன ஆன சமயத்தில் அந்த இதில் ஏர் வாங்கிருன்னு சொல்லுவாங்க, அதில் ஒரு வெற்றிடம் உண்டாகி காற்று போயிடும். அப்போ நீங்கள் அதில் அடிச்சிங்கன்னா தண்ணி வராது, வெறும் காற்று தான் வரும். அப்போ என்ன செய்வோன்னா, கொஞ்சம் போல் ஒரு ஒரு பக்கெட்டோ இல்லை ஒரு சின்ன கொஞ்சம் போல் தண்ணியை எடுத்து அதனோட இதில் வழியாக உள்ளே ஊற்றி விட்டுட்டிங்கன்னா, அந்த போருக்குள்ளே தண்ணியை ஊற்றி விட்டுட்டிங்கன்னா, ஊற்றி விட்டுட்டு அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலன்னு உள்ளுக்குள்ளேருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நிற்காது. காரணம் என்னென்னா, அங்கே ஒரு வெற்றிடம் இருக்குது. அந்த வெற்றிடத்தை கொஞ்சம் தண்ணியில் நிரப்பும்போது அது என்ன பண்ணுது, அந்த வெற்றிடம் போய் மறுபடியும் அதிலிருந்து தண்ணீர் வரக்கூடியதாக. அதே தாங்க, யார் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும்,
தேவனுடைய ராஜ்யத்தில் நான் இன்னும் வளர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த தாகம், கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் இருந்து தேடுனீங்கன்னா, நிச்சயமாக கர்த்தர் தன்னுடைய ரகசியங்களை எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவராய். நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் எங்கேயும் போய் படிக்கலை, எந்த ஒரு பைபிள் காலேஜுக்கும் போகல. ஆனால் கர்த்தரை தெரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய ராஜ்யங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாக்கம் இன்றைக்கும் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய எந்த பாகுபாடும் இல்லை, எந்த பாரபட்சமும் இல்லை. நீங்களும் பெற்றுக்கொள்வீர்களா? பரிபூர்ணமாக வல்ல பிதாவே, தேடுகிற எவனுக்கும் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தின் ரகசியங்களையும் உம்முடைய காரியங்களையும் எங்கள் தேவன் சொல்லிக் கொடுப்பீங்க நாங்கள் முழுமையாய் விசுவாசிக்கிறோம். அதனால் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்மிடம் கேட்டு தங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.